வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு சிறு பதிவு இந்த திருமண தடைகளை பற்றி. இந்த திருமண தடை ஒவ்வொருத்தருக்கு நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா ஆண் பெண் இருபாலருக்கும் ரொம்ப முக்கிய பங்கு அப்படிங்கிறது இந்த மாங்கல்யத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய மங்களகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானால. இந்த செவ்வாய் பகவான் கெட்டிருந்தாவோ இல்லை பாவகிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டிருந்தாவோ இந்த திருமணம் 27-29 வயசுல தான் நம்மளுக்கு முடிவாகுது. என்னதான் வசதி வாய்ப்புகள், படிப்பு, கோடிக்கணக்கான வருமானங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் கூட சில ஜாதகங்களுக்கு இந்த செவ்வாய் சில பாதிப்புகளை தன்னுடைய பாவகிரக சேர்க்கையினால தள்ளி போடுது திருமணத்தை. இந்த செவ்வாய் சனி கூடவோ ராகு கூடவோ கேது கூடவோ இணைவு ஒன்று. இது ஒரு இணைவை நம்ம பார்த்துடலாம். அதாவது ஜாதகத்தில் சேர்ந்துருக்கா அப்படிங்கிற நம்ம சொல்லி பார்த்துடலாம். இது போக நம்ம அனுபவத்தில் பார்த்த அப்படின்னாக்கா செவ்வாய் ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில் பொருத்தம் பார்க்க வந்த ஒரு பெண்ணோட ஜாதகத்துக்கு 29 வயசு. அந்த ஜாதகத்தில் திருமண தடைக்கு பல காரணங்கள் நம்மளுக்கு கூறலாம். இருந்தாலும் பர்டிகுலராக என்ன காரணம் அதுக்கு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா 2ஆம் இடமாகவே செவ்வாய் வருது. அப்போது மீன லக்னமாக இருக்கும். 2ஆம் இடம் செவ்வாய். நம்மளுக்கு அந்த செவ்வாய் பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் யாரோட காலில் நிற்கிதுன்னா சந்திரனோட காலில் நிற்கிது. அந்த சந்திரன் சனியோட காலில் நிற்கிது. சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இணைவு நட்சத்திராதிபதி அதனுடைய நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த சந்திரனும் சனியுமா ராகுமா கேதுமா வந்துட்டா இந்த கிரகமாக அமைஞ்சிடுச்சுன்னு அப்படின்னாக்கா ஏதோ ஒரு வகையில் திருமணத்தை காரணம் வேணா நம்மளுக்கு அதாவது பிடிக்கல, இல்லை வசதி வாய்ப்பு இல்லை, கூலையாக இருக்காங்க, ஹைட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கலாமே தவிர, ஆனால் கிரகம் நின்ன இடத்துக்குண்டான வேலையை அது வாங்கின நட்சத்திரத்துக்கு உண்டான வேலையை கட்டாயம் செய்யுதுன்னே சொல்லலாம். அப்போது இந்த செவ்வாய்க்கு ஒரு பரிகாரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பரிகாரம் இது யாரை வரங்கன்னா மாற்றி கொடுக்கும். மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை. இந்த மாதிரி இணைவு உள்ளவங்க கட்டாயம் திருமணம் தாமதம் அப்படிங்கிறது ஒரு வகையில் நம்ம உண்மை, அது கட்டாயம் நடக்கும். ஆனால் இதனோட வழிபாட்டு மூலிமா ஏதாவது குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா குறைக்கிறதுக்கு வழி இருக்குது, ஆனால் தடுக்கிறதுக்கு வழி இல்லை. அதை திருமணம் நம்மளுக்கு லேட்டு அப்படிங்கிறது லேட்டு தான். சரி, அந்த 27-29 வயசு வரக்கூடிய காலங்களில் மட்டும் ஏதோ ஒரு வகையில் தடை இல்லாமல் கொஞ்சம் நம்மளுக்கு அதனுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய அதிகாரம் முருகனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. செவ்வாயோடைய அதிபதி தமிழ் கடவுள் முருகனுக்கு உண்டு. அதே போல் இன்னைக்கு என்னுடைய எண்ணங்களுக்கு தோன்றியது பாலா திரிபுர சுந்தரி. மிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். சக்தி பராசக்தி தாம் விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு உருவம் அப்படின்னு சொல்லலாம். 9 வயசு குழந்தை தெய்வமான இந்த ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியோடைய வழிபாடு இந்த திருமண தடையை கட்டாயம் நம்மளுக்கு தீர்த்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். இப்போது ஏற்கனவே நம்மளுடைய இடத்துல பாலா பீடத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பாலாவுடைய அனுகிரகம் பெற்ற பலர் இன்னைக்கு திருமண யோகம் கைகூடி வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆத்மார்த்தமாக அந்த தெய்வ வழிபாட்டை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நம்ம எண்ணிய காரியங்கள் நம்ம நினைச்சபடி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த தெய்வத்திட்ட இருக்குது அப்படிங்கிறது நான் கண்ட உண்மை. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பாலா.